டைரக்டர் மற்றும் ஆர்டிஸ்ட் கார்த்திகா நிஷா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இப்படத்தில் கதாநாயகனாக மணி நடித்த மணி அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். ராம்சா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பார்ச்சுனேட்லி அவங்களால இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியலை. ஃபெரோஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்த நம்ம ஊர் டைரக்டர் கிருஷ்ணா அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக போன படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். அதான் என்னோட ஆசையும் உங்களோட ஆசையும். டிஓபி எடிட்டர் சவுந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். போன படத்தை நம்ம ஊரில் ரிலீஸ் பண்ணாங்க. பெரும் வரவேற்பு இருந்துச்சு அந்த படத்துக்கு. அதனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த படமும் வளையூரில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த படத்தை 2வது குறும்படத்தையும் வளையூரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் ஒண்டர்ஸ். விழாவுக்கு சிறப்பு விருந்தராக வந்திருக்கும் ஃபைரோஸ் அவர்களை விழா மடைக்கு அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்கு பொன்னர்காடு உரிமையாளர் ரேவதி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். என்னோட ஃப்ரெண்டு நிஷா கார்த்திகா அவளோட ஷார்ட் ஃபிலிம் அந்த ஒரு இதுக்காக நான் இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க என்ன. பட் ஒரு பெண்ணாக இந்த ஒரு படம் எடுத்ததுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஒரு பாராட்டு. உங்கள் ஷார்ப்பாக ஒரு கைத்தட்டல். இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா அவள் ஃபஸ்ட்டு இதுவாக எடுத்திருக்கா. ஏன்னா ஒரு பெண்ணால் முடியாதுன்றது நிறைய விஷயம் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே ஒரு பொண்ணு ஒரு டைரக்டராகவோ மேபி ஒரு மூவியில் நடிக்கிறதா இருந்தாலும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணு இந்த இடத்துல நிற்கிறா அப்படின்னா பட் அவளோட தைரியம் ரொம்ப பாராட்டப்படுது. எல்லாரும் அவளுக்காக இன்னொரு வாட்டி கை தட்டினீங்கன்னா எனக்காக. நம்ம ட்ரீம் ஒண்டர்ஸ் ரொம்ப தேங்க்யூ. என்ன இந்த மேடையில் வர வச்சதுக்கு நம்ம கிருஷ்ணா ப்ரோக்கு நன்றியை நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். சிறப்பாக உரையாற்றினதுக்கு ட்ரீம் ஒண்டர்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். எடிட்டர் சவுந்தர் அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவரை கௌரவிக்க ஆர்கேஎன் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் பாலா அவர்களை விழா மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மைபடி இந்த படம் நான் டிஓபியாகவும் எடிட்டிங்கும் பண்ணியிருக்கேன். டைரக்டராக பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு உமன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க டைரக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகும்போது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அப்படி இருந்தாலுமே இந்த படம் இந்த அளவுக்கு லான்ச் பண்ணுறதுக்காக கிருஷ்ணா ப்ரோவாக இருக்கட்டும் இல்லை இந்த ட்ரீம் ஒண்டர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் எல்லோரும் இருந்து படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு உங்களோட நிறை குறைகள் இருந்தால் சொன்னீங்கன்னா நாங்கள் இதுக்கு மேலே திருத்திக்குவோம். ஏன்னா இது அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு படம் தான். இப்போது கிருஷ்ணா இருக்காருன்னா அவர் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்காப்புல. அவரோட சேனலில் இந்த படத்தை வாங்கி இப்போ இந்த அளவுக்கு பெருசாக ஒரு லான்ச் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த அளவுக்கு பாண்டிங் நல்லா இருக்குது அப்படின்றத ரொம்ப பெருமையாக இருக்குது. கிருஷ்ணா நாங்கள் எல்லாருமே தான் இந்த படத்தை ஒர்க் பண்ணோம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த டீம் அடுத்து பெட்டரான ஒரு படம் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் தேவை. அது நீங்கள் டீமுக்கு தரலாலும் பரவாயில்ல, ட்ரீம் ஒண்டர்ஸுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம ஊரில் ட்ரீம் ஒண்டர்ஸ் சேனல் ஆரம்பித்து ரொட்டீனாக படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் ட்ரீம் ஒண்டர்ஸுக்கு தரத்துக்கும் ரெடியாக இருக்கோம். ட்ரீம் ஒண்டர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக உட்காந்து பொறுமையாக பாருங்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக ரத்னா ஹோட்டல் உரிமையாளர் பெரியண்ணன் அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். என் நண்பன், என் தோழன், என் உடற்பிறப்பு மைபடியோட தமிழ் மீனிங் நண்பன்னா மச்சான் எல்லாமே அடங்கும் மைபடிக்கு. இந்த படத்தோட ஹீரோ நமக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஊரில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். கிருஷ்ணா ப்ரோ இந்த படத்துல இருந்தால் எங்களுக்கு தெரியும். ஸோ போன வருஷம் யாருடா நீங்கள் அந்த படத்தை கொடுத்த ஒரு வரவேற்பை பார்த்தேன், சேனல்லேருந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இருந்த ஒரு பையன் இந்த அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் இத்தனை பேர் உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கும் போது எங்களை மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு கொடுக்கும்.
அடுத்தது வந்து அடுத்தடுத்தபடியாக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும், நம்ம நல்லதே பண்ணணுன்றதை நோக்கி நாங்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு போயிட்டுருப்போம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என் பேர் வந்து மணிகண்டன், நான் சேலம். நானும் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர். கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து என்னை பெரிய பெரிய படங்களை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இது வந்து என்னுடைய 5வது ஷார்ட் ஃபிலிம். 5வது ஷார்ட் ஃபிலிமில் முதல் முறையாக வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டரோட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்க நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து அவங்க வீட்டில் அவங்க மொத்த ஃபேமிலியுமே அக்காவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து, ஸோ வந்து இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். ஒரு சின்ன லைன், சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் நிறை குறைகள் எது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அடுத்தடுத்ததில் நாங்கள் திருத்திக்குவோம். நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி சவுந்தரண்ணா, கிருஷ்ணா ப்ரோ, நிஷா அக்கா, ஃபைரோஸ் அக்கா, இந்த டீம் மொத்தம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் மற்றும் ஆர்டிஸ்ட் நிஷா அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவரை கௌரவிக்கும் விதமாக பாக்யரத்னம் அவர்களை விழா மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே 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 உங்கள் புரியுது, இன்னும் சீக்கிரமாக போட்டுருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ பேர் இங்கே வருவீங்கன்னு சீரியஸாகவே நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. மனசால சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் எனக்காக இங்கே வந்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்ச என்னோட தம்பி, உடன்பிறவா சகோதரர் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பேசும்போது என் தம்பி என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் கிருஷ்ணா வாங்க 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 வாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிருஷ்ணாவோட ஃபங்க்ஷனுக்காக தான் நான் இங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டுன்ற ஒரு இதுக்காக வந்திருந்தேன். ஸோ அவரோட படத்துக்கு ஒரு ஊர் மக்களாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏன் இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டப்ப, அக்கா வாங்கக்கா, நம்ம ஊருக்கா, நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்கக்கா, நீ வாக்கா, எல்லாருமே வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க தான்க்கா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு சத்தியமாக எனக்கு ஏமாற்றம் கிடைக்கல. நான் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஸோ கிருஷ்ணா ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் தென் இதில் கேமராவாக ஒர்க் பண்ண சவுந்தர் ஜிக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீறி எடுத்த ஒரு ஷூட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணி அதை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தவங்க சவுந்தர் ஜி தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் கேமரா டீம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் ப்ரோக்கும் கிருஷ்ணா ப்ரோக்கும் திரும்பவும் ஒன்ஸ் அகைன் ஐம் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? நம்ம ஹீரோ ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் இதில் ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைலாக் எழுதுறதா இருக்கிறதும், இல்லை வந்துட்டு எனக்கு பின்னாடி சப்போர்ட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஆக்டிங் கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லாத டைமில் அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ மணி ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்கள ஹீரோயினால் இங்கே வர முடியல, ஆக்சுவலாக அவங்க வேறு ஒரு ஷூட்டில் பிஸி ஆகிட்டாங்க. ஸோ திரும்பவும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். கோபுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் இப்போ ஜீவா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுருவார்கள். இவர் தான் போஸ்டர் டிசைன், ஃப்ளெக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு ட்ரீம் ஒண்டர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். அதான் அமைதியாகவும் தான் நமக்கும் பீதியாகுது. இல்லை, ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்காக வந்து அதை நிறைவாக முடித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இதே டைமுக்கும் வந்து அதே நிறைவாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
என்ன பேசுறதுன்னு தெரில. ஏதாவது மக்கப் பண்ணிட்டு வந்திருக்கலான்னு தோணுது. அடித்தான் காப்பியாவது. மைபடி அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு எப்படி பழகுறோம், அது எதுக்காக பழகுறோங்கிறத வச்சு தான் கான்செப்டாக பண்ணியிருக்காங்க. அதை இங்கே வந்து வளையூரில் பண்ணணுங்கிறதுக்கு காரணமே உங்களோட வரவேற்பு தான், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. சென்னையிலேருந்து கிளம்பி உங்கள் ஊரில் பண்ணலாம் தம்பி, கண்டிப்பாக இது வந்து ஒரு ரெகக்னேஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி வந்தாங்க. அதை நம்ம சரியாக பூர்த்தி பண்ணியிருக்கோமான்னு என்னோடய சைட்லேருந்து தெரியல. ஆனால் அவங்களோட வரவேற்பில் அது சரியாயிரும் நான் நம்புகிறேன். ஒரு ட்ரீம் ஒண்டர்ஸ் மொதல் டைமாக ப்ரெசண்டராக மாறியிருக்கோம். அதாவது எல்லா டைமும் நாங்களே பண்ணி, வாடா டே தனியாக இருந்தால் பேசி வராதரா டே வாடா வாடா, இல்லை எல்லா டைம் நாங்களே பண்ணியிருக்கோம். ஆனால் மொதல் டைமாக ப்ரெசண்டராக மாறியிருக்கோம். ஏன் எப்படி நடந்துச்சுன்னெலாம் தெரில. ஆனால் அது நீங்கள் கொடுத்த வரவேற்பு தான் எங்களுக்கு வந்து ப்ரெசண்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். தோல்வியோ சுணக்கமோ கிடைக்குதோ அது என்னோட பசங்கள்கிட்ட சொல்லுவேன். அவங்க ஒரு அடுத்த வழிகாட்டியாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ பிறந்த ஊர்லேருந்து ஒரு வழிகாட்டுதல், அது மொதல் டைம் இங்கேருந்தே நடக்குதுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பழக்கமானவங்க. டிஓபி சவுந்தர் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை டைரக்டர் அக்கா, ஆக்டரு, அந்த பல பரிமாற்றங்களில் இருக்க நிஷா அக்காவாக இருக்கட்டும், இல்லை மணி ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை லைட்டிங் சைடில் இருந்து ஒர்க் பண்ண தீபக் ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாருமே பழக்கமானவங்க தான். இதை வந்து நான் வேறுபாடாக பார்க்கல, ஒரே டீமாக தான் பார்க்குறேன். இதை அங்கேருந்து கொண்டாந்து இங்கே சேர்க்கணுன்னு முயற்சி பண்ணதுக்கு முழு காரணமும் அது நம்மளோட ஒரே டீமுன்னு நம்பினதுனால மட்டும்தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் தொடர்ச்சியாக பயணம் பண்ணணும், முழு நீள திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நடக்கும்னு நம்புகிறோம், கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். படத்தோட எக்ஸ்பீரியன்ஸாக வருத்தமாக தான் இருக்குது. ஹீரோ கேரக்டர் கேட்டேன், சைடு கேரக்டர் தான் இருக்குது தம்பி, நடித்தா நடி இல்லைன்னா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னை ஆச்சு, ரிட்டன் போட்டால் 800 டிக்கெட்டு, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, சைடு கேரக்டர் தான் நடிச்சது. வாழ்க்கையில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வாய்ப்பு, அது மாதிரி கிடைச்ச ஒரு வாய்ப்பு சைடு கேரக்டராக நானும் நடிச்சிருக்கேன் தான். தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட டீம் ஜாக்வார்ஸ். ஏன்னா இப்பையும் இங்கே சுணக்கமாக இருந்தப்ப வெளியே நின்று ஒரு டைம் வந்து இந்த சீட் கூட ஃபுல்லாகலைன்னு நினைக்கிறப்ப ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது இந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருக்கும், அது உண்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி ஜாக்வார்ஸ். இல்லை ஒவ்வொரு டைமும் ஏன் இவனை மேலே ஏற்றிட்டு வரானா, ஏதோ ஒரு டிஸ்கஷன்னா ஏதோ ஒரு பையன் கிடப்பான்ல, அந்த பையன் இவன் தான், வேறு யார். நன்றி.